வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நம்மளுடைய அனைத்து சொந்தங்களையும் அன்போடு வணங்குகிறோம். நம்ம ஒரு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு புண்ணியமான ஒரு செயலா இருக்குது. அப்படித்தான் நம்ம ஒன்னொன்னும் பார்த்து செய்யறோம். எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயலாம் நல்ல செயலா இருக்கணும். நம்மளை எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் நல்ல ஒரு எண்ணத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பம் எப்படி உள்ள வந்து, என்னுடைய மனைவி எப்படி உள்ள வந்து என்னுடைய ஒரு பாகமா இருக்கிறாங்களோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நண்பர்களும் அது போல ஒரு பாகமா இருக்கிறாங்க. அதே போலதான் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நித்யானந்த மாமா அவர்களும். நித்யானந்த மாமா என்னுள் எப்படி வந்தார், என்னுள் எப்படி உள்ளே கடந்து போனார் அப்படிங்கிறத அது பெரிய ஒரு நிகழ்வு. எப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை தாண்டியும் சிந்திக்க முடியுமா, தன்னை தாண்டியும் ஒரு மனிதனை நான் எப்படி இருக்கிறோம் அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று எண்ண முடியுமாங்கிற அந்த எண்ண அலை என்னை ரொம்பவே ஈர்த்தது. அப்போ இப்படிப்பட்ட நானும் அதே வேவ் லென்த்தில் இருந்தேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட நம்ம பயணிக்கிறதே பெருமையா நான் நினைச்சேன். எப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களை எடுத்து அவர்களுக்காக ஒரு அங்கீகாரமா ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஒரு வாடி வந்தவருக்கு நம்ம ஒரு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதும், தேடி வந்தவர்களுக்கு நம் தேவைகளை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். அந்த குணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட குணம் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளோட வச்சுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். அப்படித்தான் நித்யானந்த மாமாவும் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும், நித்யானந்த மாமாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அவர் எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனிதர். அப்ப அவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்மளுடைய ஒரு வாக்கை இப்படி இருந்தாலும் நம்ம வாக்களிக்க போறோம், அந்த வாக்கு நம்ம அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அப்படித்தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க நித்யானந்த மாமாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம். நீங்க போடுற ஒரு வாக்கால் அவர் வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை அவர் செய்வார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அவர் இருக்கிற இடம் அல்ல அது, நாம அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும், அது செயலாக மாறும். இந்த வாக்களிக்கும் போது நித்யானந்த மாமா அவர்களுக்கு நீங்க உதயசூரியன் ஜனத்துல வாக்களிக்கணும். கண்டிப்பா வாக்களிச்சா யார் வாக்களிக்கிறோமோ அவங்கதான் எம்எல்ஏ. அப்படிப்பட்ட நல்ல மனிதரை ஒரு அங்கீகாரமான இடத்துக்கு வர வைப்போம். வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு. நன்றி, வணக்கமுங்க.